வணக்கம். திருப்பு விசையினுடைய திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வலக்கை விதியை பயன்படுத்துகிறோம். முதல்ல அந்த வலக்கை விதி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். பாருங்கள், வலது கையின் விரல்கள் நிலை வெக்டரின் திசையிலும் உள்ளங்கை விசையின் திசையை பார்த்தவாறும் வைத்துக்கொண்டு விரல்களை மடக்கும்போது நீட்டப்பட்ட கட்டை விரல் திருப்பு விசையின் திசையை குறிக்கும். இப்போ இது எப்படி அப்படிங்கிறவங்க விளக்கத்தை பார்க்கலாம். 2 கேஸ்க்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள், மேலே உள்ள டயக்ராம். இந்த டயக்ராமில் நம்ம இப்போ விதியை பயன்படுத்துவோம். நிலை வெக்டருடைய திசையில் உள்ளங்கையை அதாவது விரல்களை வைக்கிறோம். இந்த திசையில் பாருங்கள், ஆரோட திசையில் இந்த விரல்களை வைக்கிறோம். அடுத்து என்ன சொன்னோம், உள்ளங்கை விசையின் திசையை பார்த்தவாறு இருக்குன்னு சொன்னோம். அப்போ விசை பாருங்கள் இங்கே இருக்குது. அப்போ உள்ளங்கை விசையை பார்த்த மாதிரி இருக்குது. இந்த திசையில் மடக்கிறோம். இப்படி மடக்கிறப்ப கட்டை விரல் மேல் நோக்கி வருது. ஸோ அப்போ டார்க், அதாவது திருப்பு விசை மேல் நோக்கி செயல்படுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அதே அடுத்த கேஸுக்கு பார்ப்போம். இந்த கேஸ் பாருங்கள், இந்த கேஸில் ஆறுடைய திசையில் முதல்ல விரல்களை வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ விசை எந்த திசையில் இருக்குது பாருங்கள். விசையினுடைய திசையை பார்த்த மாதிரினா பாருங்கள், விசை உள்ளங்கைக்கு பேக் சைடு வந்துடுது. தெரியுதா? விசை உள்ளங்கைக்கு பேக் சைடு வந்துடுது. அப்போ உள்ளங்கை பார்த்துருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி வச்சாகணும், கையை இப்படி தான் வச்சாகணும். இப்படி வைக்கணும் இல்லையா? விரல்கள் ஆறுடைய திசையில் வரும். உள்ளங்கை விசையினுடைய திசையை பார்த்துருக்கணும் அப்படின்னா இப்படி தான் வைக்கணும். அப்போ இப்படி வச்சு இப்படி மடக்கிறப்ப நமக்கு பாருங்கள், கட்டை விரல் கீழ் நோக்கி போகுது. அப்போ கீழ் நோக்கி போகுதுன்னா இந்த கேஸில் திருப்பு விசை உள்நோக்கி செயல்படுது அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த 2 கேஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, மேலே உள்ள கேஸ்க்கு இப்படி வைப்போம். அப்போ திருப்பு விசை மேல் நோக்கி வரும். அடுத்த கேஸ்க்கு இப்படி வைப்போம் தலைகீழாக. அப்போ திருப்பு விசை கீழ் நோக்கி செயல்படும். நன்றி.